என்ன நான் யார் அப்படின்னா நான் யாரு? அப்போது ரமணர் கேட்குற ஒரு விஷயம் இருக்குது, அது உன் பேருப்பா, நீ யார் அப்படின்வாங்க. நான் யார் அப்படின்னா அதைத்தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய இதயத்தை நிறுத்தி காமிங்க பார்ப்போம். நம்ம நினைக்கிறோம் சும்மா இருக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான விஷயம் சும்மா இருக்கிறது தான். இந்த பஞ்சபூதங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? முடியும். ஆனால் ஒன்றை தவிர எந்த ஒரு குருமார்களும் தியானம் சொல்லி கொடுக்க விருப்பப்படலை. இதுதான் உண்மை. அப்போது தியானம் பண்ணுறதுனால கடவுள்கிட்ட பேச முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகத்தில் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நான் யார் அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போகிறது. என்ன நான் யார் அப்படின்னா நான் யார்? நான் ஹரீஷ், நான் விஜய், நான் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம். இதே தான் ரமணரும் சொன்னார். யாராவது போய் கேட்டால் நீ யார் அப்படின்னு கேட்பாரு. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் இளையராஜா, நான் கிரண், நான் சுரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரமணர் கேட்குற ஒரு விஷயம் இருக்குது, அது உன் பேருப்பா, நீ யார் அப்படின்வாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஆமாம் அது என்னுடைய பேர், அப்போது நான் யார் அப்படின்றது தெரிய வரும். அதுதான் இங்கே விஷயமே. இப்போ நம்ம பேச போகிறது நான் யார் அப்படின்னா அதைத்தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம உடலுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்ம பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரபஞ்ச சக்தி மூலியமாக தான் நம்ம இயங்குறோம் அப்படின்றது தான் உண்மை. உதாரணத்துக்கு இது என்னுடைய உடல், இது என்னுடைய கை, இது என்னுடைய விரல், இது என்னுடைய கால், இது என்னுடைய ஹார்ட் இதயம், இது என்னுடைய கிட்னி அப்படிலாம் சொல்லி நம்ம அவயவம் உள்ளே இருக்க ஆர்கன்ஸை நம்மளுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஒரு நொடி உங்களுதுன்னு சொல்கிற உங்களுடைய இதயத்தை நிறுத்தி காமிங்க பார்ப்போம். உங்கள் கிட்னி இப்போ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்குன்றதை கொஞ்சம் கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்கள் லிவர் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, உங்களை கேட்டு தான் செய்யுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கிடையாது. ஏன், எவ்வளவோ டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம உயிரை காக்கும் இறைவனுக்கு நிகரானவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். உண்மை, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த டாக்டர்ஸால் கூட நான் சொன்ன விஷயத்தை பண்ண முடியாது. ஒரு நொடி அவங்களுடைய இதயத்தை நிறுத்தி காமிக்க முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த இதயத்தை செயல்படுத்துறது அவங்க இல்லை, வேற யாரோ. அதுதான் யார்? அதுதான் நான், அதுதான் நம்மளுடைய ஆத்மா. அப்போது இந்த ஆத்மாவை நான் எப்படி உணர்றது? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் முடியாது, யாராலையும் முடியாது. இது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இதுக்கு கேள்விகளே கிடையாது, பதிலும் பதில் இதுதான், கேள்வி கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அப்போ எது உண்மை அப்படின்னு நம்ம போனோம். அந்த ஆத்மான என்ன, நான் எப்படி உணர்றது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுதான் தியானம். பல பேர் வாழ்க்கையில் இந்த தியானம் பல மாற்றத்தை உருவாக்கியிருக்கு, பல விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்கு. ரமண மகரிஷியை நான் பல வாட்டி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மகான். அவர் சொல்கிறது உண்டு, எதுவுமே பண்ணாத, எதுக்கு நீ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க, போய் ஒரு ஓரமாக உட்காரு, சும்மா இரு அப்படின்வாங்க. நம்ம நினைக்கிறோம் சும்மா இருக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த உலகத்தில் என்ன கேட்டால் சும்மா இருக்கிறது தான். இந்த சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். எப்போ நம்ம சும்மா இருக்கோமோ, நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஓரமாக உட்கார்றோமோ, அப்போ தான் நம்ம உள்ளே பயணிக்கவே ஆரம்பிக்கிறோம், நான் யாருன்றதை கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கிறோம். அப்போது எப்படி நம்ம பயணிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தியானம்ன்ற இந்த மிகப்பெரிய மந்திரம். எனக்கு தெரிஞ்சு அமிர்தம் நான் சாப்பிட்டது கிடையாது, உண்டதும் கிடையாது. நம்ம உலகத்தில் யாருமே அதை எடுத்துருக்க மாட்டாங்க, தேவர்களை தவிர. ஆனால் அமிர்தம்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், அது தியானம் மட்டும்தான். அப்போது என் வாழ்க்கையில், என்னை சார்ந்தவங்க வாழ்க்கையில் இந்த தியானம் பல மாற்றத்தை உருவாக்கியிருக்கு, பல முன்னேற்றத்தை உருவாக்கியிருக்கு. அவங்க எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அவங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்க தான் போனாங்க. அப்போது இந்த தியானம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க செஞ்ச ஊழ்வினை பயன், பாவங்கள், புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவனுக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்குது. அவன் செய்த கர்ம வினைகளை அவன்கிட்டேருந்து
அளிக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ யோகானந்தர் இருக்கார், பரமஹம்ச யோகானந்தர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் 2 மணி நேரம் தியானம் பண்ணா போதும், அவன் வாழ்க்கையில அவன் செய்த பாவங்கள் எல்லாமே கரையப்படுது அப்படின்றாரு. காலையில ஒரு மணி நேரம், இரவு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணாலே அவன் பாவங்கள் எல்லாம் அழியப்படுது, இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றான். நம்ம மந்திரங்கள் சொல்றோம், ஜபங்கள் சொல்றோம், இறைவனை பூஜிக்கிறோம், அபிஷேகம் பண்றோம். எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இந்த தியானம்ன்றதுக்குள்ள வர்றதுக்குண்டான முன்னோடி தான் அது எல்லாமே. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு எல்கேஜிலேருந்து வரும். ஒருத்தனை டேரெக்டாக கொண்டு +2ல் சேர்க்க முடியாது, டேரெக்டாக கொண்டு ஒருத்தனை காலேஜில் சேர்க்க முடியாது. அவனை படிப்படியாக தான் கொண்டு வரணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு கோயில்களும் குளங்களும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் எல்லாமே இருக்குது. உன்னால் உட்கார்ந்த இடத்துல இருந்தே தியானத்தின் மூலியமாக அபிஷேகம் பண்ண முடியும்னா நீ மிகப்பெரிய ஆன்மீகவாதி, நீ மிகப்பெரிய யோகி. நீ கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா இது எல்லாமே கற்றுக்கிட்டு படிப்படியாக வந்தால் மட்டும்தான் அந்த இடத்த அடைய முடியும். அப்போ தியானம் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நமக்கு நிறைய குருமார்கள் இப்போ இருக்காங்க, ரொம்ப பெரிய பெரிய குருமார்கள்லாம் வந்துட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தியானத்தை யாராலையும் சொல்லித்தர முடியாது, யாருக்கும் தீட்சாவும் கொடுக்க முடியாது. நான் யாருக்கானே முன் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆன்மீகவாதின்ட்டு நான் உன்னை இந்த வழியில் கொண்டு போகிறேன்னு சொல்லி யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னால் மட்டும்தான் தியானம் பண்ண முடியும். எப்படி ஒரு குழந்தை, ஒரு 6 மாத ஒரு வயது வர குழந்தை, ஒரு 2 வயது குழந்தை ஸ்கூலுக்கும் போக மாட்டா, அவளுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஆனால் தன் பாஷையை தான் நல்லா பேசுவாள். அது எப்படி அப்படின்னா, அவளே மெருகேற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அவளாக பேசுறா. அவள் என்ன பேசுகிறான்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் அழகாக மழலையில் அவ்வளோ அழகாக பேசுவாள். அது யாரோ சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் தியானம். யாரும் தீட்சாவும் கொடுக்க முடியாது. உனக்கு நீ என்னைக்கு குருன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் நீ தியானியாகவே ஆரம்பிக்கிற. அப்போது எப்படி அப்படின்னா, நான் எப்படி குருவாக முடியும் அப்படின்னு நம்ம உலகத்தில் நிறைய பார்க்குறோம். பஞ்சபூதங்கள் இருக்குது, நீர், நிலம், ஆகாயம், காற்று, வானம். இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? முடியும். ஆனால் ஒன்றை தவிர, அதுதான் காற்று, உணரத்தான் முடியும். அதுதான் இறைவன், அதுதான் உன்னுடைய குரு. புத்தர் 120 வகையான டெக்னிக் வச்சுருந்தார் தியானத்தில். அந்த எதுலேயுமே அவருக்கு மோட்சம் கிடைக்கல, ஞானம் கிடைக்கல. அவருக்கு கிடைச்சது எதில் அப்படின்னா, இந்த காற்றை நம்பின போது மட்டும்தான். அது எப்படி அப்படின்னா, உன்னுடைய சுவாசமே என்னைக்கு குருவாக மாறுதோ அன்னைக்கு நீ குருவாகிறாய். அது எப்படி அப்படின்னா, கிரியா யோகா இருக்குது, வாசி யோகா இருக்குது, விசுத்தி இருக்குது. அதே மாதிரி நிறைய யோகா பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள் எல்லாமே இருக்குது தியானத்துக்கு. ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னுடைய சுவாசத்தை கவனி அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு கிரியா யோகா பல ஸ்டெப்ஸ் கடந்து நம்ம வருவோம். கிரியா யோகாவுக்கு வருவோம். 108 விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ வெளிப்படுத்தக்கூடாது. நான் ஒரு கிரியா யோகி, ஆனால் அதை நான் வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது அவ்வளோ சீக்ரெட்டாக சஸ்பென்ஸாக வச்சுருக்க ஒரு டெக்னிக். ஸோ அந்த டெக்னிக்லாம் பண்ணி முடித்த பிறகு கடைசி ஒரு 20 நிமிஷம் என்ன அப்படின்னா, சைலண்ட்டாக உன்னுடைய சுவாசத்தை கவனி அப்படின்வாங்க. அப்போது இந்த டெக்னிக் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு காரணமே நம்ம சுவாசத்தை கவனிக்கிறதுக்காகத்தான். அவ்வளோ ஸ்டெப்ஸ் தாண்டி வரும். அதை நம்ம இப்பயே பண்ணலாமே. இதுக்கு பேர் தான் ஆனாபானா சதி. ஆனா என்றால் உள்ளிழுக்கும் சுவாசம், அபானா என்றால் வெளிவிடும் சுவாசம், சதி என்றால் சுவாசத்தோடு ஒன்றிருத்தல். இதில் யார் உட்கார்ந்து கண்ணை மூடி தன்னுடைய சுவாசத்தை, உண்மையான நிதர்சனமான சுவாசத்தை கவனிக்கிறானோ அவன்தான் தியானத்துக்குள்ளே போகிறான், தான் யாருன்றதை உணரறான். ஏன் சுவாசம் அப்படின்றவங்க கிட்ட சொன்ன பஞ்சபூத தத்துவத்தில் இந்த காற்றை நம்மளால் பார்க்க முடியாது. காற்றை எதை நம்மளால் பார்க்க முடியாதோ அதுதான் இறைவன் இல்லையா? உணரதான் முடியும், இருக்க முடியும். ஒருத்தன் இறந்துட்டான், அவர் தன் ஆத்மாவை விட்டுட்டான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவர் மூச்சு நின்றுச்சான்னு பாருப்பா, அவர் காலை ஆடுதா பாருப்பா, அவர் கையாடுதான்னு பாருப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அவன் மூச்சு நின்றுச்சான்னு பாரு அப்படின்வாங்க. அதுதான் உன்னுடைய ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா எதில் செயல்படுதோ, அந்த மூச்சு காற்று செயல்படுதோ அதை கவனித்து நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய முன் ஜென்மத்துக்குள்ளேயும் போக முடியும். இந்த ஜென்மத்துக்கும் உங்களால்
போக முடியும், அடுத்த ஜென்மத்துக்கும் உங்களால் போக முடியும். ரமண மகரிஷி யாருக்கும் தியானம் சொல்லித்தரல, அவரும் யாருக்கிட்டும் தியானம் கற்றுக்கலை. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் யாருக்கும் தியானம் சொல்லித்தரல, அவரும் தியானம் கற்றுக்கல யாருக்கிட்டையும். எந்த ஒரு குருமார்களும் தியானம் சொல்லி கொடுக்க விருப்பப்படலை, இதுதான் உண்மை. ஏன்னா தியானத்தை யாராலும் சொல்லித்தர முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்களுடைய முயற்சியில் தான் தியானம் கற்றுக்கவே முடியும். நான் குண்டலினியை ஏற்றி தரேன், உன்னுடைய குண்டலினி 7 சக்கராவும் நான் இது பண்ணி தரேன், கிளென்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாத காரியம். நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கர்ம வினை எல்லாமே கிளென்ஸ் ஆகும், உங்கள் குண்டலினி தானாக ரைஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு என்னுடைய குண்டலினி ஏறுது அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறத விட்டுட்டு நீங்கள் தியானத்துக்குள்ளே இருங்க. என் வாழ்க்கையிலையும் பல பேர் வாழ்க்கையிலையும் பல மாற்றத்தை உருவாக்கின அந்த தியானம் எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் ஒரு ஜோதிட கலாநிதி, ஜோதிட ரத்னா, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு குரு சுவாமி அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன். அப்படின்னா அந்த பெருமைக்கு முக்கிய காரணமே இந்த தியானம் மட்டும்தான். நான் பார்த்த என்னுடைய இயற்கை அன்னை, அதாவது ஸ்ரீ காளி லக்ஷ்மி சரஸ்வதி ஐக்கிய ஸ்வரூபிணி மூகாம்பிகா என்னோட உறவாடுறதும், என்னுடைய பேசுகிறதும், அவங்க பேசுறதை நான் கேட்குறதும், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே இந்த தியானம் மட்டும்தான். அப்போது தியானம் பண்ணுறதுனால கடவுள்கிட்ட பேச முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருக்க இறைவனோட உங்களுக்கு ஒரு தொடர்பு வைக்கணும் அப்படின்னா அது தியானத்தால் மட்டும்தான் முடியும். 18 சித்தர்கள்லேருந்து ஆதி சங்கரர் ஜெகத்குருவிலேருந்து இப்போ இருந்த நம்மளுடைய ரமண மகரிஷியாக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும், பல முனிவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இறைவனோட பங்கெடுத்ததும் பேசி புரிஞ்சுக்கிட்டதும் இந்த தியானம் வாயிலாக மட்டுமே தவிர மந்திரங்களாலேயோ ஜபங்களாலேயோ கிடையாது. 9 கிரகங்கள், அந்த 9 கிரகங்களும் அவங்க இங்கேருந்து போய் பார்க்கல, உட்கார்ந்த இடத்துலேருந்து தியானத்தின் மூலியமாக தான் சித்தர்களும் முனிவர்களும் இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு தனி கோயிலும் கட்டினாங்க. அப்போது இறைவன் உங்கள் கூட பேசணும், உங்களுடைய பிரச்சனைகள் இறைவன் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நீ வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்தா நிச்சயம் இறைவன் உன்னை தேடி வருவான். ஏன்னா நம்ம போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சுவாமிகிட்ட போயிட்டு நம்மளுடைய கஷ்டங்களை இறைவன்கிட்ட சொல்கிறோம். ஆனால் இறைவன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கணும், நம்ம கஷ்டத்தை நம்மக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி தியானத்தால் மட்டும்தான் முடியும். நிச்சயம் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்ற மாதிரி இந்த தியானத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. சும்மா உட்காந்து ஒரு நாள் பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அதுக்கப்புறம் அது 10 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வருது, அந்த தியானம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருது, எவ்வளோ பாசிட்டிவ்ஸ் அந்த தியானத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றது. நெகட்டிவ்ஸும் எதுவுமே இல்லையே. இது இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம முனிவர்களும் முன்னோர்களும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்களே, இத்தனை வருஷமாக நம்ம இதை பயன்படுத்தாமல் போயிட்டோமேன்னு நிச்சயம் நீங்கள் உணர்வீங்க. இளையராஜா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், அவர் ஒரு மிகப்பெரிய தியானி. ரஜினிகாந்த் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம், அவர் ஒரு மிகப்பெரிய தியானி. அப்படி எத்தனையோ பேருக்கு வளர்ச்சியை கொடுத்த அந்த தியானம் உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை உண்டாக்கும். என் வாழ்க்கையில் நான் எப்படி தியானத்துக்குள்ளே போனேன், அது எப்படி என் வாழ்க்கையை மாற்றிச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருந்தது, அப்புறம் இந்த தியானம் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் என்னை சார்ந்தவர்களுக்கு இந்த தியானம் மூலியமாக இயற்கை அன்னையான அந்த ஆதி பராசக்தி எப்படி உதவி செஞ்சாங்க, அதே மாதிரி அந்த ஆதி பராசக்தி எத்தனை பேர் வாழ்க்கையில் பல மாற்றத்தை உண்டாக்குனாங்க. எனக்கு தெரியாத கதைகள் நிறைய இருக்குது, தெரிந்த கதைகளும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் வருங்காலங்களில் உங்களோட பங்கெடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.